வணக்கம். நான் உங்கள் வல்வைக்குமார். நாங்கள் இன்றைக்கி எங்கே இருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி திருநானன் வீட்டில் அவங்க மாமனாருக்கு இன்றைக்கி பிறந்த நாள், 82வது பிறந்த நாள். அந்த நிகழ்வுக்கு ஒரு சின்ன ஒரு பலூன் டெக்கரேஷன் செய்யத்தான் வந்திருக்கோம். பாருங்கள், நம்ம ஒன்று ஒன்றா சின்ன வீட்டுக்குள்ளே தான் இந்த டெக்கரேஷன் பண்ணுறோம். இந்த இடத்துல தான் இந்த ஒரு ஹாலில், சின்ன ஹாலில் பாருங்கள், ஒரு சின்ன ஒரு 10 அடிக்கு ஒரு துணி போட்டு அதில் தான் இந்த டெக்கரேஷனே பண்ணுறோம். இதெல்லாம் பார்த்திங்கன்னா அவங்களோட மகன் கிரிக்கெட்டை விளையாடி ஜெயித்த கப்புகள் பாருங்கள். ஒயிட் ஸ்க்ரீன் போட்டிருக்கோம், கீழே பச்சை புல் மேட்டு போட்டிருக்கோம். அடுத்ததாக நான் பார்த்தீங்கன்னா பலூன் ஊத போகிறோம். பலூன் பார்த்திங்கன்னா பிங்கு ஒயிட்டு பேக்கெட்டை பிரிச்சுட்ருக்கோம். பிங்கும் ஒயிட்டும் ரெண்டு தான் போட போகிறோம். பார்த்தீங்கன்னா ரெண்டு பிங்கு ஒரு ஒயிட்டு, இதை சேர்த்து மூணையும் சேர்த்து ஒன்றா கட்டி நம்ம அப்படியே ஒன்றா ஊதி சேர்த்து கட்டிக்கிட்டே இருக்கணும். பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்பீடாகவே வேலை பார்க்கணும், இல்லைன்னா வேலைக்கு ஆகாது. ஸ்பீடாக இருந்தால் தான் நம்ம சீக்கிரமே முடிக்க முடியும் வேலையை. ஏன்னா 500 பலூன்கிட்ட ஊதணும். அது மிஷினுடைய கொஞ்சம் ஈஸியாக இருக்குது, அதுலேயும் கொஞ்சம் குயிக்காக இருந்தால் இன்னும் கொஞ்சம் சீக்கிரமே முடிச்சிடலாம். 2 பிங்கு ஒரு ஒயிட்டு இதை போட்டு அப்படியே நம்ம ஊதிக்கிட்டே இருக்கணும். பாருங்கள், நாங்கள் ஊதின பலூனை பாருங்கள். பார்த்தீங்கன்னா பாதி பலூன் ஊதிட்டோம், இன்னொரு கொஞ்சம் இருக்குது. மொத்தமே இப்போ ஒரு 400 பலூன் போட்டிருக்கோம். ஒரு ஆட்சியில் ஒரு சதுரமாக போடுறோம். அது போடுறதுக்காக தான் அந்த ஊதிக்கிட்டு இருக்கோம். இது பாருங்கள் எவ்வளோ பலூன் இருக்குன்னு பார்த்தீங்களா. இவ்வளோ பலூன் நம்ம கையால் ஊதுறோன்னா 2-3 மணி நேரம் வேணும். மிஷினில் ஊதுறதால நம்ம ஒரு 10 நிமிஷத்துலேயே ஊதிடலாம். இப்போ டீமெல்லாம் வருதோ, எல்லாம் வருதா டீமு? இப்போ நம்ம பலூன் ஊதி முடிஞ்சது. இப்போ அடுத்த பலூனை பார்த்தீங்கன்னா ஒரு சேரில் கைத்தை கட்டிக்கிட்டு எல்லாத்தையும் இப்போ ஃபிட் பண்ண செருகை பாருங்கள், இப்படி தான் கட்டுறது. ஒரு பலூனை தூக்கி நம்ம சுற்றிக்கிட்டே இருக்க வேண்டியதுதான். பார்த்தீங்களா, 2 பிங்கு ஒயிட்டு அப்படியே ஒயிட்டு சுற்றிட்டு 2 பிங்கும் ஒரு ஒயிட்டும் ஒரே கோட்டில் வரும். பாருங்கள் இவ்வளோ அழகாக வருதுன்னு ஒரே சைடாக. பார்த்தீங்களா, எவ்வளோ வேகமாகவே சுற்றணும். இது லெந்து பார்த்தீங்கன்னா இப்படி ஒரு 20-30 அடி வரும் இந்த லெந்து. பார்த்தீங்களா, ஊதி வச்ச பலூன் எல்லாத்தையும் இப்போ சேர்த்து கட்டிட்டோம். இப்போ இதை தூக்கி அப்படியே ஸ்க்ரீனில் கட்டுறது தான் வேலை முடிஞ்சது. அவ்வளோதான், டைட் பண்ணிட்டோம்னா வேலை முடிஞ்சது. ஒரு கட்டு லாஸ்ட்டில். இப்போ மேலே அந்த மூலையில் ஒரு கட்டு, இந்த மூலையில் ஒரு கட்டு, இடையில் ஒரு கட்டு, கீழே 2 கட்டு கட்டிட்டோம்னா பலூன் கட்டிக்கலாம். இப்போ நம்ம கட்டி வச்ச பலூனை தூக்கி மேலே கட்ட போகிறோம் ஸ்க்ரீனில். பார்த்தீங்களா,
இதெல்லாம் அந்த ஒரு மூலையில் கட்டு, ஒரு சென்ட்ரலில் ஒரு கட்டு, அடுத்த மூலையில் ஒரு கட்டு தான். இதெல்லாம் ரொம்ப பிரச்சனை கிடையாது. ஸ்க்ரீனில் கட்டி முடிஞ்சது. இப்போ இது பார்த்திங்கன்னா 5 பலூன், ஒரு பூ மாதிரி இருக்கும், 4 பிங்கும் ஒரு ஒயிட்டும். இது பார்த்திங்கன்னா சுவரில் அப்படியே ஒட்டி விட போகிறோம். இந்த போட்டோமா, ஸ்க்ரீனில் 3 போட்டிருக்கோம், சுவத்தில் எல்லாமே ஒட்டி விட்ருக்கோம். 82வது பிறந்த நாள் விழா அப்பா ஆண்டு போட்டிருக்கு பேர். எல்லாமே பொதுவாகவே அவங்க அப்பா ஆண்டே போட்டாச்சு. இதோட வேலை முடியுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து இந்த வீடியோவை பாருங்கள். எங்களுடைய வீடியோவுக்கு நீங்கள் ஆதரவு கொடுத்தீங்கன்னா ரொம்ப நன்றி.